ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது விஆர் யூனிக். விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறத பற்றி ஆர்பிஐ புதிய சர்க்குலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிசர்வ் வங்கி டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி மத்திய வங்கிகளுக்கும் கூட்டுறவு வங்கிகளுக்கும் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடனாகவோ அல்லது ஆடு மாடு வளர்ப்பு கடனாகவோ அல்லது டெவலப்மெண்ட் கடனாகவோ 2 லட்ச ரூபா வரைக்கும் வங்கிகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும், அதுவும் எந்த ஒரு அடமானமும் வாங்காமல் கடன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது ரிசர்வ் வங்கி 6ஆம் தேதி கொடுத்த சர்க்குலரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இதுக்கு முன்னாடி ரிசர்வ் வங்கி 2019 1 லட்ச ரூபாயிலிருந்து 1,60,000 ரூபாய்க்கு எந்த ஒரு அடமானமும் வாங்காமல் கடன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ரிசர்வ் வங்கி இந்த உத்தரவில் இன்னொரு சிறப்பு அம்சத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பணவீக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலையும், விவசாயிகள் அதிக தொகை கொடுத்து உற்பத்திக்கு உண்டான பொருட்களை வாங்குறதுனாலையும் ரிசர்வ் வங்கி 2 லட்ச ரூபாய் வரைக்கும் எந்த அடமானமும் இல்லாமல் கடன் கொடுக்கணும்னு வங்கிகளுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதோடு வங்கிகள் கடன் கொடுக்கும்போது மார்ஜின் மணியாக யார் கடன் வாங்குகிறாங்களோ அவங்கள ஒரு சிறிய தொகையை முதலீடாக போட சொல்லுவாங்க. அதையும் இந்த சர்க்குலரில் எந்த ஒரு தொகையும் செலுத்தாமல் முழு தொகையாக 2 லட்ச ரூபா கொடுக்கணும்னு உத்தரவும் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐ கொடுத்த உத்தரவை வங்கிகள் ஜனவரி 1, 2025க்கு முன்னாடி அமல்படுத்தியிருக்கணும்னு ஆர்பிஐ இந்த சர்க்குலரில் சொல்லியிருக்காங்க. வங்கிகள் 2 லட்ச ரூபா வரைக்கும் எந்த அடமானமும் வாங்காமல் மார்ஜின் மணியும் கட்ட சொல்லாமல் கடன் கொடுக்குறோம் அப்படிங்கிற விளம்பரத்தை மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த சர்க்குலரில் சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் 2 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்கி பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.